வணக்கம். ரூபாய் 3,95,00,000 மதிப்பீட்டில் ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றிய புதிய கட்டிடத்தை காணொளி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் புதியதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை காணொளி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். அதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றிய புதிய அலுவலக கட்டிட திறப்பு விழா வானாபுரத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. ரூபாய் 3,95,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை தமிழக முதல்வர் காணொளி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் அவர்கள் தலைமையில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்து குத்து விளக்கு ஏற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன், ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள், துணைத் தலைவர்கள், மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பெரும் திரளாக கலந்து கொண்டார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி. ஜெய்சங்கர் மற்றும் ஐயம்மாள். நீங்க சொல்லலாம் ரெண்டு கட்டடம் ஒன்று வானாபுரம் இன்னொன்று திருக்கோயிலூர் இன்னொன்று துருவம் எப்படி நம்ம கணக்குன்னு. வியாபதுர்கம் ஒன்றியமும் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு கட்டுப்பட்டு தான் அதில் இருக்கின்ற கிராமங்கள் இருக்கிறது. ஆக 3 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை ஒரு தொகுதிக்கு வழங்கி இருக்கின்ற மேன்மை பொருந்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதனை கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து பெற்று தந்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவா வேலு அவர்களுக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இதற்கு என்னதான் உத்தரவு போட்டாலும் அதை செயல்படுவம் கொடுத்த ஊரக வளர்ச்சித்துறையை சார்ந்த தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்.